ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எம்ஏ விளாக்ஸ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் இன்றைக்கி திருநெல்வேலிக்கு போகிறோம். நான் ஆல்ரெடி வந்துட்டு குற்றாலம் போன வீடியோவிலே சொல்லியிருப்பேன். ஒரு ஃபேமிலி வந்துட்டு எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு தான் இன்றைக்கி போகிறோம். அங்கே போயிட்டு இன்றைக்கி டே வந்து எவ்வளோ ஹாப்பியாக போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். சொல்ல எங்கே போகிறோம்? நீங்கள் வந்து திருநெல்வேலி வரைக்கும் அப்படி போயிட்டு வரலாம் நினைக்கிறோம். அப்படி போகிறோம். போகும்போது கண்டினியூ பண்ண கேட்க போகிறோம். தம்பியை பார்க்க போகிறீங்களா? தம்பியா பார்க்க போகிறேன். சரி சரி சரி. பாப்பா எங்கே போகிறோம்? தம்பி பார்க்க போகிறோம். எங்கே போய் பார்க்க போகிறோம்? அங்கேயா? நம்ம சாப்பிட்டியா? 3 பரோட்டா சாப்பிட்டு அப்படி கிளம்பியாச்சு. இங்கே அப்படி போகும்போது இயற்கையை ரசிச்சுக்கிட்டு போகலாம்னு சொல்லிட்டு உள்ளூரில் போகிறோம். வந்து தென்காசி கிட்ட வந்தாச்சு, ஹைபர் மால் கிட்ட. தென்காசி ஐடி. ஆமாம், ஐடி கிட்ட வந்தாச்சு. சம்பாங்க திருநெல்வேலி போகிறோம் இன்னைக்கு. அங்கே ஒருத்தவங்க ஒரு ரிலேட்டிவ் ஒருத்தவங்கள பார்க்க போகிறோம். ஃபேமிலி மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏதாச்சும் வாங்கிட்டு போகணும்ல, அதனால ஃப்ரூட்ஸ் வந்துட்டு மைதின்னு வாங்கிட்டு நிற்கிறாங்க. ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் கிளம்பிட வேண்டியதான். ஆமாம், இப்போ வந்து ட்ரெஸ்லாம் வந்துட்டு எடுத்திருக்கோம். அந்த துள்ளி பாப்பாவுக்கு கொஞ்சம் எடுத்திருக்கோம். வாங்கிட்டு கொஞ்சம் திங்ஸும் வாங்கிட்டு இந்த கிளம்பிட்டோம். பாப்பா பார்த்தீங்கன்னா அவள் ட்ரெஸ்ஸு கலர்லேயே வந்துட்டு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுருக்கா. பாப்பா ஐஸ்கிரீம் நல்லா இருக்கா? போய்கிட்டு இருக்கோம். தென்காசி தென்காசியில் தான் இருக்கிறோம். தென்காசி விட்டு இப்போ தான் கிளம்புறோம். என்னடா சொல்லு. இங்கே வந்து ஒரு ஹோட்டல் வந்தோம். சரியான கூட்டம். அதனால் வண்டி எடுத்துட்டு அப்படி திருநெல்வேலி பார்க்க போய்கிட்டு இருக்கோம். ஆமாம், ஹோட்டல் இருந்துச்சு, அதுதான் பார்ப்போம். ஆமாம், ஆலங்குளம் வந்துட்டு கிட்ட வந்தாச்சு. ஆலங்குளத்தை தாண்டியாச்சு. ஆலங்குளம் தாண்டியாச்சா? இல்லைடா, ஆலங்குளத்துல தான் இருக்கும். சொல்ல போனால் ஆலங்குளம் தான். இதுக்கப்புறம் தான் வந்துட்டு திருநெல்வேலி. ஆலங்குளம் தாண்டி திருநெல்வேலி போயிட்டு நேராக அவங்க வீட்டுக்கு தான் போகணும். வேறு எங்கேயுமே நிற்கல. டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிப்பாட்டணும். ஆனால் ஹோட்டலில் சரியான கூட்டம். அதனால் அப்படியே மறுபடியும் வண்டி எடுத்தாச்சு. இப்போ ரோடு வந்து கொஞ்சம் பரவாயில்ல. போன டைம் நாங்கள் வந்ததுக்கு ஒரு டிராஃபிக் இருக்குது, அந்த இதில் தான் தெரியும். ஆமாம், என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா ரூட் வந்து டக்கு டக்குன்னு மாற்றி விட்டுருந்தாங்க. ரோடு வந்து டக்குன்னு பிளாக் பண்ணியிருந்தாங்க. என்னன்னே தெரியல. இது ஒரு பிரச்சனையாகவே இருக்குங்க. இப்போ தான் ஒரு பக்கம் சுற்றிட்டு வரோம். ரோடு வந்து இடையில பிளாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு வேற ஒரு வழியோடு போய் சுற்றிட்டு வரோம். இப்போ இந்த சைடு வந்துட்டு கொஞ்சம் தூரத்தில் ஒரு இடம் இருக்கு. ஆமாம், இந்த பக்கத்தில் ஒரு இடம் இருக்கு. ஆனால் அது இப்போ வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்காங்களா என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல. இப்போ போனால் தான் தெரியும். திருநெல்வேலியில் இது ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனை. ஆமா ஆமா, இந்த இடத்துல தான் வந்துட்டு போன டைம் சுத்த விட்டாங்க. பயங்கரமா சுத்த விட்டாங்க. அந்த டைம் ஓபன் பண்ணிட்டாங்க. பேரிகிட்ட எல்லாம் தூக்கி போட்டாச்சு. என்னமா செய்த அம்முக்கு பாரு. தொடக்கூடாது. நாங்கள் வந்தாச்சு. திருநெல்வேலி மேலப்பாளையம் தான் அவங்க வீடு. ஸோ வந்தாச்சு. பக்கத்தில் தான் இருக்குது. தாமரை பெரிய ஆறு இது. ஐயோ, ரோடு எல்லாம் மோசமாக இருக்கு. ரொம்ப மோசமாக இருக்குது. இடையில இந்த மாதிரி தான் இருக்குது ரோடு. ரொம்ப மோசமாக இருக்குது. தண்ணிலாம் வந்துருச்சு. மழை வாங்கியிருப்போம். தாமரைப்பள்ளி மாதிரி அந்தளவுக்கு தெரியல. லெஃப்ட் சைடில் வரும்போது ஆறு நல்லா தண்ணி போகுது. ஆனால் நல்லா குளிக்கலாம். இங்கே சூப்பராக இருக்கும். நல்லா தண்ணி போகுது. இதுதான் தாமரைப்பள்ளி ஆறு. அந்த பக்கம் இதில் பாலம் 3-4 பாலம் இருக்கும். 5 பாலமாக எத்தனை பாலம் தெரில. இது ஒரு பாலம், அங்கே ஒரு பாலம், அந்த மாதிரி இருக்கும். ப்ளாக் பண்ணிட்டாங்க. ஏதோ ஒரு சின்ன நான் வந்து மாட்டிக்கிச்சான். அதனால சுற்றி இன்னும் 20 கிலோமீட்டர் 20 நிமிஷம்
2 நிமிஷம் கழிச்சு ஜங்ஷனை சுற்றி வேகத்தடை அப்பா இவ்வளோ பெரிய வேகத்தடை ஓடிச்சு. வேகத்தடையாது அம்மா வந்துட்டாங்கன்னா பறந்துடும் வண்டி. ஆமா சின்னதாக போட வேண்டியது. மாங்காய் இங்குள்ள மாம்பழம்டா அது வேணுமா? மேம்பாலத்தில் வந்து போய்கிட்டு இருக்கோம் நாமும். ஆமாம் மேம்பாலம் போயிட்டு இதெல்லாம் எல்லா ஜங்ஷனும் மினி எல்லாமே இருக்குங்க மார்க்கெட்டு. அங்கே தான் நான் வேலை பார்த்தேன். இதே மாதிரி பில்டிங் தான் அந்த பில்டிங். இதில் வந்து கீழே அப்படி லைட்டாக எட்டி காமி கீழே ரயில் வைக்கிறேன். இப்போ தெரியுதா? தெரியுதா? வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. நைட்டு வந்து உள்ள பீஸ் எடுத்துட்டு நிற்கிறாங்க. ஓகே அவ்வளோதான். அதுக்கப்புறம் சாப்பிட்டு தான் வீடியோ எடுக்கணும். அம்மு என்னாச்சு? வந்தாச்சு, இப்போ கிளம்ப போகிறோம். அவ்வளோ சாப்பாடு கொடுத்துருக்காங்க. வண்டியில் போனதுக்கு அப்புறம் கண்டினியூ பண்ணேன். டைம் கரெக்டாக 4:30 மணி ஆச்சு. வீட்டிலேருந்து நம்ம மேலே இருக்கோம். ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பள்ளிவாசல். தர்கா பள்ளிவாசல் தந்தாங்க. தர்காவா? தர்கா பள்ளிவாசல் ரெண்டுமே இருக்குது. நல்ல பெருசு. எடுத்துருவேன். தெரியல இந்த ரோடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. அப்போ நான் டென்ஷன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலியில் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு வந்திருந்தோம். வந்து இப்போ சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்துட்டு டைம் வந்துட்டு அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் வீட்டுக்கும் வந்து கிளம்பிட்டோம். அங்கே உள்ளே போயிட்டு நான் வந்து வீடியோ எடுக்கலை. ஏன்னா நம்ம வந்து அப்படி எடுக்கக்கூடாது அவங்கள்ட்ட கேட்காம. ஸோ நான் வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். என்ன தண்ணின்னு தெரியல, எவ்வளோ தண்ணி இருக்கு, எந்த ரோட்டுக்கு போய்கிட்டு இருக்குன்னு தெரியல. ஒன்று ரோடு. ஐயோ, இது வந்தா தாமிரபரணி யாருன்னு இருக்கலாம் தெரியல. அப்பா இப்போ போடுவோம். நாங்கள் அன்னைக்கு கோயிலுக்குள்ள அது எடுத்து இது பேர் சொல்லுவாங்க. கோயில் பேர் வந்து போச்சு. அதுக்குள்ளே போவோம். தென்காசி வந்து ரீச் ஆகிட்டோம். தென்காசியில் வந்துட்டு ஒரு இடத்துக்கு வந்து நாங்கள் போகிறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா இசைக்கு மஹாலில் வந்துட்டு 3 நாளைக்கு வந்து ஹோம்க்கான இன்டீரியர் டிசைன்ஸு, அதுக்கப்புறம் டோர்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு போட்டுக்கிறதா சொன்னாங்க. ஸோ நான் அங்கே போய் பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து இப்போ இசைக்கு மஹால் வந்தோம். சுவிட்சு இந்த மாதிரி கபோர்டு இருக்குது. வீட்டுக்குள்ளே எல்லா திங்ஸுமே இங்கே வச்சுருக்காங்க. நீயும் ஏதாச்சும் புதுசாக ஏதாச்சும் வந்துச்சுன்னா வச்சுருக்காங்க. பார்த்துட்டு இந்த பல்லூர் பறந்துடும் நினைக்கிறேன். என்னடா வந்து வயிறு வந்து மாட்டுது. இசைக்கு மஹாலில் வந்து எல்லாம் போட்டிருக்காங்க. பார்த்தாச்சு. பார்த்துட்டு வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போகலான்ட்டு போயாச்சு. அப்புறம் ரிட்டர்ன் வந்துட்டு மறுபடியும் போகிறோம். எல்லாமே போட்டிருக்காங்க. முடிஞ்சு ஊரை பார்க்க போக வேண்டியதான். ஊருக்கு வந்தாச்சு ஆல்ரெடி சொல்ல போனா. எங்கேயாவது தாண்டியாச்சு. இப்போ இடையாளு இன்னொரு வெறும் 10 நிமிஷம் தான். மணி எத்தனை? 8:09. 8:15 வீட்டில் இருப்பேன். இதோட நான் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.